அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பான சூழல்தான் ஏற்பட்டிருக்கிறது. மூன்றாவது முறையாக ஆலோசனை கூட்டம். மக்களவைத் தேர்தலில் அதிமுக தோல்விற்கு என்ன காரணம்? ஒவ்வொரு தொகுதியாக எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளும் ஆலோசனை நடத்தி வரக்கூடிய நிலையில் கடுமையான கோபத்தில் எடப்பாடி பழனிசாமியின் மீது இருக்கிறார்கள். தொண்டர்கள் சரியாக வேலை செய்கிறார்களா? பிரச்சாரத்தின் பொழுது அதிக இடங்களில் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார். ஆனால் அங்கு கூடின கூட்டங்கள் அனைத்தும் பணத்தை கொடுத்து சேர்த்த கூட்டங்கள் தான் என்பது தற்பொழுது வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துவிட்டது. தொண்டர்கள் முழு மனதோடு வேலை செய்யவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தினர்கள் பணத்தை கொடுத்தும் அதிக அளவு படைபலத்தை பயன்படுத்தியும் தொண்டர்கள் முன்னிலையில் அதிமுகவை தோற்கடிப்பதற்காக ஒற்றுமையாக திமுகவின் தொண்டர்கள் வேலை பார்த்தது கண்கூடாக தெரிந்துவிட்டது. மக்களவை தேர்தல் மட்டுமல்ல, அதற்கு முன்பாக நடந்த உள்ளாட்சி தேர்தல் ஒட்டுமொத்த 10 தேர்தல்களிலும் அதிமுக தோல்வி. 11வது தேர்தலான விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலும் அதிமுக தோற்றுவிடும் என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் போட்டியிடாமல் மௌனம் காத்து போட்டியிலிருந்து விலகியது என்றே நாம் கூறலாம். இந்த சூழ்நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும் வரை இதுதானா என்று பார்த்தால் அவர் எடுக்கக்கூடிய முடிவை பொறுத்து தான் நம்மால் கூற முடியும். அதிமுகவின் தொண்டர்கள் ஒன்றுபட செயல்பட வேண்டும் என்றால் அதிமுகவின் தொண்டர்களை ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திக்க வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக இப்பொழுதே களப்பணிகளை ஆற்றி வருகிறது திமுக. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னமும் தேர்தலில் தோல்வியடைந்ததை தற்பொழுதுதான் விசாரித்து வருகிறார். மிக ஆமை வேகத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்படுவதாக பலரும் குற்றங்களை சுமத்தி வருகிறார்கள். இது போன்ற நிகழ்வுகள் மீண்டும் நடந்தால் இரட்டை இலை சின்னம் பறிபோகும். அது எப்படி பறிபோகும் என்று கேட்டிங்கன்னா, கடந்த 10 தேர்தல்களில் அதிமுக தோற்கடிக்கப்பட்டது. வாக்கு சதவீதத்தை இழந்து வருகிறது. மாநில கட்சி அந்தஸ்தை இழந்துவிட்டால் இரட்டை இலை சின்னமும் இழக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் என்பதும் தற்பொழுது புரியும்படி செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் தெரிவித்திருக்கிறார். அதிமுகவின் தொண்டர்கள் தற்பொழுது பெரும் படையினர்கள் பன்னீர்செல்வத்திற்கும் சசிகலாவிற்கும் டிடிவி தினகரனுக்கும் ஆதரவுகளை தெரிவித்து வருகிறார்கள். இவர்கள் 3 நபர்களும் அதிமுகவில் இணைந்தால் மட்டும்தான் ஒற்றுமையாக ஒரே அதிமுகவின் கொடையின் கீழ் இவர்கள் செயல்பட முடியும் என்பதை தற்பொழுது மாவட்ட செயலாளர்கள் கூறியிருக்கிறார்கள். இன்று இரவிற்குள் நல்ல முடிவை எடுத்து அதிகாலையில் சரியான அறிவிப்பை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிடாவிட்டால் எடப்பாடி பழனிசாமியின் பதவி பறிக்கப்பட வேண்டும் என்றும் மாவட்ட செயலாளர்கள் அவைத் தலைவரிடம் கூறியுள்ளனர்.